மதுரைக்கு ஃபேமஸான பன் பரோட்டாவுக்கு ஏற்ற கார குருமா, அதையும் நம்ம மீல் மேக்கர் வச்சு செய்யலாமா? வாங்க. ஹை கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். கார்த்திகை மாதம், நான்வெஜ்ஜே இல்லாத டைம், இப்படி ஒரு குருமா செஞ்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு 10 பல்லு தேங்காய், 4-5 கேஷ்யூ நட்ஸ், சோம்பு, கசகசா, ஒரு சின்ன பிஞ்ச் பட்டை, பிரியாணி இலை, ஒரு 2 ஏலக்காய். கடாய் அல்லது குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பட்டை, பிரியாணி இலை, 2 ஏலக்காய், சாப் பண்ணி வச்சுருந்த 2 ஆனியன், ஒரு 2 சின்ன சைஸில் டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மினி டேபிள் ஸ்பூனில் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் வாட்டரில் நான் மீல் மேக்கர் ஊற வச்சுருந்தேன். நான் பிக் சைஸ் எடுத்திருக்கேன், அப்போ தான் ஒரு மட்டன் எஃபெக்டே கிடைக்கும். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா புதினா. நல்லா கொதித்து வர்ற டயத்தில் புதினாவை தூவி விட்டு அப்படியே குக்கரை லாக் பண்ணிடுங்க. ரொம்ப நேரமாக அடித்து துவைச்ச அந்த பரோட்டாவை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் அப்படியே மேலாவில் மிதக்க விடுங்க. இந்த பரோட்டாவில் நான் எக்கு எதுவுமே ஆட் பண்ணவே கிடையாது. நல்ல கிறிஸ்பியாக வர்றப்பயே சூடாக எடுத்து 2 கையால் அடித்து நம்ம வச்சுருந்த அந்த மட்டனுக்கு ஏற்ற மீல் மேக்கர் கார குருமாவை எடுத்து இதில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபியெல்லாம் வேணும்னா நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.